வெல்கம் டு நீட் சென்னை மதுரவாயில். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி 2025ஓட ரிசல்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட். ஸோ அதோட கேஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேவை வந்து கேன்சல் வாங்கியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டேவை வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ என்டிஏலேருந்து வந்து ரெஸ்பாண்ட் பண்ணதுனால ஸோ எந்தெந்த பிளேசஸில் எல்லாமே வந்துட்டு கரண்ட் கட்டாக இருந்ததோ, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, ஸோ அந்த சென்டர்ஸ்க்கான ரிசல்ட்ஸை மட்டும் வந்துட்டு அந்த சென்டருக்கான ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் மட்டும் வந்துட்டு வெளியிடக்கூடாது. மற்றபடி வந்துட்டு ஆல் சென்டர்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு அந்த 11 சென்டர்ஸை தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டில் சென்னையிலே வந்துட்டு இந்த மாதிரி சேம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களும் வந்து ஸ்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேலேருந்து நம்ம சென்னை ஹைகோர்ட் வந்துட்டு வாபஸ் வாங்க கிடையாது. ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து எந்த ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஒரு ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஸ்டே கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இன்னுமே அந்த ஸ்டே வந்து வாபஸ் வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம போடுற போஸ்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ரிப்பீட்டர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரவாயில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.